விவசாயத்தை விரும்பும் அனைத்து நண்பர்களுக்கும் உங்கள் கோ இந்தியா கிரீன் சேனலிலிருந்து உங்கள் தீபின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இருக்கிற இடம் கோவில்பட்டி தோட்டம். இந்த தோட்டத்தில் கிட்டத்தட்ட வேலை எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இந்த காணொலி எதை பற்றியதுன்னு பார்த்தா, இந்த கோவில்பட்டி தோட்டம் எப்படி இருந்தது, அந்த தோட்டத்தை நம்ம எப்படி மாற்றிருக்கோம், அப்படி மாற்றுறதுக்கு என்னென்ன வேலைகள் செஞ்சுருக்கோம், இதற்கப்புறம் இந்த கோவில்பட்டி தோட்டத்தில் எந்தெந்த மாதிரியான மரங்களும் செடி கொடிகளையும் நம்ம வளர்க்க போகிறோங்கிறத பற்றி தான் ஒரு சின்ன ரீகேப் வீடியோ மாதிரி காமிக்க போகிறோம். இந்த கோவில்பட்டி தோட்டத்தை நம்ம கணக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்குள்ளேயே முடிச்சிருக்கணும். ஆனால் சில நடைமுறை சிக்கல்கள் இருந்ததாலையும் எங்களுடைய பயணங்கள் காரணமாகவும் இது 2 மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் கூட இந்த வேலை ரொம்ப திருப்திகரமாக வந்திருக்கு. முதல்ல நம்ம சேனலில் ஒரு தோட்டம் எப்படி இருந்து எப்படி மாறுது அப்படிங்கிறத ஒரு காணொலி வாயிலாக உங்களோட பகிர்ந்துக்க போகிறோம். இதற்கு முன்னாடி நிறைய வேலைகள் நம்ம செய்திருந்தாலும் அதை உங்களுக்கு காட்சியாக காமிக்க முடியல. ஆனால் இப்போ நாங்கள் அதை காமிக்கலான்னு தான் இந்த காணொலி எடுத்துகிட்டு இருக்கோம். கோவில்பட்டி தோட்டம் வெறும் 3 ஏக்கர் தான். ஆனால் இங்கே செய்திருக்கக்கூடிய வேலைகள் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான வேலைகள். அதற்கு முன்னாடி இந்த கோவில்பட்டி தோட்டம் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன காட்சி வரும், அதை பார்த்துட்டு வாங்க. அதற்கப்புறம் இந்த கோவில்பட்டி தோட்டத்தில் நம்ம எந்தெந்த வேலைகளை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத சுருக்கமாக எளிமையாக நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். இது உங்கள் கோ இந்தியா கிரீன் சேனல். நான் உங்கள் தீப். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இந்த காட்சி பார்த்தீங்களா? இந்த தோட்டம் அப்படி தான் இருந்துச்சு. இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிழலுக்கு ஒதுங்கிறதுக்கு கூட எந்த மரங்களும் இல்லை. ஒரே ஒரு புங்கன் மரம் மட்டும்தான் இந்த தோட்டத்தோட நுழைவாயில் இருந்துச்சு. சரி, நான் இப்போ இந்த காணொலியோட நோக்கத்துக்கு வரேன். இந்த காணொலியில் உங்களுக்கு நான் காமிக்க போகிறது என்னென்னா, நம்ம கோவில்பட்டி தோட்டத்தை எந்த திட்ட வரைவில் நாங்கள் செயல்படுத்தி இதை ஒரு விவசாய பண்ணையாக மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். முதல்ல இந்த தோட்டத்துக்குள்ளே வரும்போது இந்த தோட்டத்தை பகுதியாக பிரித்தோம். அதாவது ஒரு 3 ஏக்கராக இருந்தாலும் சரி, 30 ஏக்கராக இருந்தாலும் சரி, 300 ஏக்கராக இருந்தாலும் சரி, அந்த தோட்டத்தை நீங்கள் வடிவமைக்கணும்னா முதல்ல ஒரு வரைபடத்தில் அந்த தோட்டத்தை நீங்கள் பகுதியாக பிரிக்கணும். பகுதியாக பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கோடு போட முடியுமா? பேப்பரில் வேணால் கோடு போடலாம். ஆனால் நிலம்னு வந்துருச்சுன்னா நீங்கள் ரோடு தான் போடணும். அந்த ரோட்டை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆட்கள் அந்த ரோட்டில் தான் நடந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ரோட்டை தான் நம்ம முதல்ல போட்டோம். அந்த ரோட்டை ஒட்டியே மழைநீரை சேகரிக்கக்கூடிய ஒரு அகழியும் அமைச்சோம். இந்த ரோட்டை போட்டு இந்த 3 ஏக்கரை சரிபாதியாக 2 பகுதிகளாக பிரித்ததுக்கப்புறம் இங்கே எந்தெந்த இடத்துல என்னென்ன தாவரங்களையும் விலங்கினங்களையும் வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். அந்த திட்டத்தை வச்சு தான் தாவரங்களையும் விலங்கினங்களையும் வளர்க்கறதுக்கு இங்கே எந்தெந்த மாதிரியான வேலைகள் வேணும் அப்படிங்கிறத முடிவு செஞ்சு அதற்கப்புறமா வேலை செய்ய ஆரம்பித்தோம். அது என்னென்ன வேலைன்னு பார்க்கலாம். ஒரு விவசாய பண்ணையை நீங்கள் வடிவமைக்கணும்னா விவசாய பண்ணையில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு விவசாய பண்ணையில் என்ன செஞ்சாலும் இன்றைய காலகட்டத்தில் நடைமுறை வாழ்க்கையில் சக மனிதர்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை பொய்த்து போச்சுன்னே சொல்லலாம். அதோட வெளிப்பாடு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வேலி அமைப்பு. நாங்கள் ஒவ்வொரு தோட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான வேலி அமைப்புகளை பரிந்துரை செய்வோம். இங்கே எந்த விதமான வனப்பகுதிகளும் இல்லை. அதனால் நம்ம இங்கே வெறும் இந்த டைமண்ட் ஃபென்சிங்னு சொல்கிற வலைப்பின்னல் அமைப்பு கொண்ட வேலி அமைப்பை தான் நம்ம போட்டிருக்கிறோம். எதனாலனா, இந்த 3 ஏக்கருக்குள்ளே நீங்கள் ஒரு எதிர்காலத்தில் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு விவசாய பண்ணையை வடிவமைக்கும் போது நிறைய விலங்கினங்களையும் தாவரங்களையும் நிறைய பொருட்செலவு செய்து வாங்கி வைக்கக்கூடிய பொருட்களையும் வச்சுக்க போகிறீங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு பாதுகாப்பு உணர்வு அப்படிங்கிறது ரொம்பவே தேவை. அப்படி ஒன்றும் எல்லோருமே நமக்கு ஊர் விளைவிக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிறது கிடையாது. ஆனாலும் நம்ம ஒரு பாதுகாப்பு உணர்வோடு இருக்கணும் அப்படின்னா ஒரு பாதுகாப்பு வலைப்பின்னல் தேவைப்படுது. அதற்கு முதல் வடிவமைப்பு தான் இந்த வேலி அமைப்பு. இந்த வேலியை தான் நம்ம முதல்ல இந்த கோவில்பட்டி தோட்டத்தில் அமைச்சோம். அதை பற்றிய ஒரு விவரமான காணொலியை நம்ம சேனல்லேயே போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். அடுத்த வேலை என்னென்னு பார்ப்போம்.
ஒரு தோட்டத்தை வடிவமைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த தோட்டத்தில் தங்கி வேலை செய்தால் மட்டும்தான் ஒரு விவசாய பண்ணையை நடைமுறையில் பாதுகாத்துக்க முடியும். எல்லாரும் நினைக்கிறது என்னென்னா, விவசாயத்தையும் ஆட்டோ பைலட் மோடுக்கு கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. அதை பண்ணலாம், ஆனால் அதற்கு நீங்கள் சில காலம் காத்திருக்க வேண்டியது இருக்கும். அந்த காத்திருப்பு நேரத்தை பாதுகாப்பு உணர்வோடு இருந்து அந்த பண்ணையை வடிவமைச்சு அதை வளர்த்து கொண்டு வர்றதுக்கு ஒரு தங்குமிடம் அவசியம். மனிதனுடைய நாகரீக வளர்ச்சியில், ஹியூமன் ரேஸில் ஒரு மனிதன் நாகரீகம் அடைவதற்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அந்த பாதுகாப்புக்காக குடில் அமைச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதைத்தான் நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம விவசாய பண்ணைகளில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இது ஒன்றும் பெரிய பங்களா இல்லை, தகரங்களை வச்சு அமைக்கக்கூடிய, சின்ன சின்ன கற்களை வச்சு கட்டக்கூடிய ஒரு லேபர் குவார்ட்டர்ஸ் தான். இதோட அளவும் ரொம்ப குறைவு தான். மீறி போனால் ஒரு 10க்கு 16 சைஸ் தான் இருக்கும். 160 சதுரடி தான். இருந்தாலும் ஒரு மனிதன் வேலையாளோ இல்லை பண்ணைக்கு உரிமையாளரோ இங்கே தங்கி இந்த பண்ணையை பார்த்துக்கணுன்னா அவர்கள் முதல்ல பாதுகாப்பாக பத்திரமாக உணரணும். அப்போ தான் மற்ற உயிரினங்களை பாதுகாப்பாக வளர்த்தெடுக்க முடியும். இந்த வடிவமைப்பை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கோம். அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, போய் பாருங்கள். இங்கே நம்ம செஞ்சுருக்கிற வடிவமைப்பு என்னென்னா, சின்னதாக ஒரு வீடு, அதுக்குள்ளே அழகாக ஒரு பூஜை அறை, இந்த வீட்டை ஒட்டி கழிவறை, குளியலறை, இது மட்டும்தான் நம்ம செஞ்சுருக்கோம். இதை ஒட்டி நம்ம மாடுகளை நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு கவு ஷெட், மாட்டு கொட்டகை அமைச்சிருக்கோம். இது இன்னொரு வடிவமைப்பு. ஒரு பண்ணை வடிவமைப்பில் இப்போ தான் நம்ம முக்கியமான இடத்துக்கு வரோம். நீர். நீங்கள் லட்சம் செலவு பண்ணாலும் சரி, கோடிகள் செலவு பண்ணாலும் சரி, நீர் வளம் இல்லைன்னா நீங்கள் ஒரு விவசாய பண்ணையை நடத்தவே முடியாது. முழுக்க முழுக்க மழையை நம்பி செய்த விவசாயம் முன்னோர்கள் செய்து வந்தார்கள். ஆனால் இப்போ அதை செய்ய முடியல. ஏன்னா எப்போ மழை பெய்யுது, எப்படி பெய்யுதுன்னு நமக்கு தெரியறதில்லை. அதனால் இந்த நீர் வளத்தை கட்டுக்கோப்பான ஒரு சிஸ்டம்குள்ளே கொண்டு வரது மூலமாக உங்களால் ஒரு விவசாய பண்ணையை நல்லபடியாக நடத்த முடியும். அந்த வகையில் நம்ம கோவில்பட்டி தோட்டத்தில் நம்ம செய்து கொண்ட ஒரு வடிவமைப்பு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிளாஸ்டிக் சீட்டை வைத்து அமைத்த இந்த பண்ணைக்குட்டை. இந்த பண்ணைக்குட்டையில் ஏற்கனவே போடப்பட்டிருந்த 2 ஆழ்துளை கிணறுலிருந்து எடுக்கக்கூடிய நீரை சேகரித்து அந்த நீரை மைன் ஃப்ரீயாக நம்ம வைக்கிற தாவர இனங்களுக்கும் வளர்க்க போகிற விலங்கினங்களுக்கும் பயன்படுத்தி கொள்ளுமாறு தான் இந்த பண்ணைக்குட்டையை நம்ம வடிவமைச்சிருக்கோம். இந்த பண்ணைக்குட்டையை வடிவமைக்கும் போது இதோட சேர்ந்த இந்த சைமல்டேனியஸாக சொல்கிற மின்சார வசதி என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ, இந்த தோட்டத்துக்கு சில காரணங்களால் மின்சாரம் நம்ம எடுக்க முடியலை. அது தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் இப்போ வடிவமைக்கிறதுக்கு தேவையான மின்சாரம் தேவைங்கிறதுக்காக நம்ம சோலார் மின்தட்டுகளை வச்சு மின்சாரத்தை உற்பத்தி செய்து அதை வைத்து தான் இங்கே நடந்த வேலைகளையும் நம்ம செய்து முடித்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ முதற்கட்டமாக செய்திருக்கிற மரம், செடி, கொடி நடவு முறைகளுக்கான நீரையும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற ஆட்களுக்கான நீரும் இந்த சோலார் மின்தட்டுகளிலிருந்து எடுக்கக்கூடிய நீரிலிருந்து தான் நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த கோவில்பட்டி தோட்டத்தில் நாம் செய்த அடுத்த வடிவமைப்பு சோலார் மின்தட்டுகளும் பிளாஸ்டிக் ஷீட்டை வைத்து அமைத்த இந்த பண்ணைக்குட்டையும். நான் இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் நம்ம கற்பனை கண்ணில் தெரிந்த இந்த கோவில்பட்டி தோட்டத்தில் நம்ம வடிவமைக்கணும்னு நினச்ச ஒரு இடம். இந்த கோவில்பட்டி தோட்ட நில உரிமையாளர்கள் ரொம்ப விருப்பப்பட்டு வளர்க்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு செடி இந்த செடி தான். இது நம்ம டிராகன் ஃப்ரூட். இந்த டிராகன் ஃப்ரூட்டை இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கர் நிலப்பரப்பில் நம்ம நடவு செஞ்சுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் சில மர வகைகளையும் சில தென்னங்கன்றுகளையும் இங்கே பயிர் செஞ்சுருக்கோம் இப்போதைக்கு முதற்கட்டமாக. இதற்கப்புறம் நம்ம பல வகையான பல மரங்களை இங்கே பயிர் செய்ய போகிறோம். ஆனாலும் நம்மளோட அல்டிமேட் கோல் அப்படிங்கிறது இந்த கோவில்பட்டி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிளான்டேஷன் தான். இங்கே பெரிதாக விலங்கினங்களை வளர்க்குற மாதிரி ஐடியா இல்லை. தாவர இனங்களையும் செடி கொடிகளையும் மரங்களையும் வளர்க்குறது தான் நம்மளோட அல்டிமேட் கோல், அதாவது இறுதிக்கட்ட முடிவு. அதற்காக தான் நம்ம இந்த கோவில்பட்டி தோட்டத்தில் இந்த மாதிரியான விலை உயர்ந்த வடிவமைப்புகளை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இந்த டிராகன் ஃப்ரூட்டுக்காக நம்ம இங்கே 10 அடிக்கு ஒரு கல் ஊனியிருக்கோம். 10 அடி நீளம் 10 அடி அகலம்னு சொல்லி இந்த மாதிரி கல் தூண்களை ஊனி இப்போ தான் நம்ம நடவு செஞ்சு முடிச்சிருக்கோம். கோவில்பட்டி தோட்டத்தில் நம்ம பிளான்டேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான பிளான்டேஷன் இந்த டிராகன் ஃப்ரூட் பிளான்டேஷன் தான். இன்னொரு பிளான்டேஷன் இருக்குது, அதையும் பார்த்துட்டு இங்கே செஞ்சுருக்கிற இரிகேஷன் சிஸ்டத்தை பற்றி நான் சொல்லிவிட்டு இந்த காணொலியை நான் முடிச்சிடுறேன். அடுத்ததுக்கு போகலாம். பொதுவாக நம்ம கோ இண்டியா கிரீன் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறுவனத்தில் குறைந்தபட்சமே ஒரு 10 ஏக்கர் தான் பண்ணுறோம். நம்ம தமிழகம் முழுக்க நம்ம பயணம் செஞ்சு வேலைகள் செய்கிறதால பரப்பளவு அதிகமாக இருந்தால் தான் நம்ம வேலை செய்யும்போது வேலைக்கான செலவும் எங்கள் கன்சல்டிங் சார்ஜும் உங்களுக்கு ஒத்து போகும் அப்படின்னு நம்ம இந்த நில உரிமையாளர்களிடம்
ஏற்கனவே நிறையா சொல்லியிருந்தோம். இருந்தாலும் நீங்கள் தான் எங்களுக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க. நம்ம தலைமை அலுவலகம் பார்த்தீங்கன்னா கோவையில் இருக்குது, இது கோவில்பட்டியில் இருக்குது. கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் பயணம். 3 ஏக்கர் நிலப்பரப்பில் நம்ம இந்த வேலையை செஞ்சே ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சதற்கு இந்த இடம் தான் ஒரு காரணம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்ப்ரிங்க்லர், அதாவது தெளிப்பு நீர்ப்பாசன முறையை நம்ம அதற்காக தான் போட்டிருக்கோம். கீழே வந்து நம்ம பலதானிய விதைப்பு விதைச்சிருக்கோம். அதை விதைச்சு அது மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 மாதங்களுக்கு பிறகு அதை நம்ம உழவு ஓட்டி விட்டுட்டு அதற்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த 1.25 ஏக்கர் நிலப்பரப்பில் நம்ம வனப்பகுதியை உருவாக்க போகிறோம். நிறைய நாட்டு மரங்களையும், நிறைய பழ மரங்களையும், நிறைய செடி கொடிகளையும், முழுக்க ஒரு செயற்கையான காட்டை இங்கே நாம் உருவாக்க போகிற வேலையில் தான் நம்ம இறங்க போகிறோம். கோவில்பட்டி தோட்டம் முடிந்தவரை எங்களால் வேலை செய்யப்பட்டு இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அப்படி உங்களுக்கு கண்டிப்பாக உடனே உங்கள் நிலத்தை விவசாய பண்ணையாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் நீங்கள் தயக்கம் இல்லாமல் எங்கள் கோ இந்தியா கிரீன் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய தொடர்பு எண் திரையில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு சந்தேகங்களோ கேள்விகளோ விவசாயத்தை பற்றிய வேறு மாதிரியான தகவல்களோ தேவைப்பட்டால் கண்டிப்பாக தயக்கம் இல்லாமல் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எந்த நேரமும் உங்களுக்கு எங்கள் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு பதில் வர காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த கோவில்பட்டி தோட்டத்தை முழுமையாக நம்ம எப்படி வடிவமைச்சிருக்கோம் அப்படின்னு இந்த காணொலி வாயிலாக நீங்கள் காட்சியாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரியான வேலைகள் இன்னும் நிறைய இருக்குது. நிறைய இடங்களில் நாங்கள் செய்ய போகிறோம். அதையும் உங்களுக்கு முடிந்தால் இல்லை கண்டிப்பாக காணொலி வாயிலாக உங்களோட பகிர்ந்துக்க நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். விவசாயம் வந்து இந்த காலத்தில் ஃபேண்டசியான ஒரு விஷயமா மாறிட்டு வந்தாலும் அதை அப்படி செய்யறதுனால ஒரு தப்பும் இல்லை. ஏன்னா நம்ம கற்றுக்கிட்ட காரியங்களை வச்சு தான் நம்ம செயல்பாட்டில் இறங்க முடியும். நான் எப்பவுமே சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் எந்த பாதையில் போகிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எங்கே போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆனால் போகிற பாதையை நீங்கள் கவனித்து நடக்கணும். அதை உங்கள் கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. முழுக்க விவசாயத்தை கார்ப்பரேட் கையில் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரியான காரியங்களில் இறங்காதீங்க. கார்ப்பரேட் உதவி கொண்டு உங்கள் தற்சார்பு வாழ்க்கைக்கு நீங்கள் வழியை அமைச்சுக்கோங்க. நான் எப்பவுமே சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, என்ன வேலை செய்தாலும் சரி, விவசாயம் என்பது ஒரு தவம், விவசாயம் செய்வது என்பது ஒரு வரம். அந்த வரம் நமக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிக்கும் கிடைக்கணும்னு இந்த கோவில்பட்டி தோட்டத்திலிருந்து இறைய வேண்டி இந்த காணொலியை இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் வரக்கூடிய காணொலிகளில் வேறு இடங்களிலிருந்து வேறு தகவல்களுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை இது உங்கள் கோ இந்தியா கிரீன் சேனல். நான் உங்கள் தீப். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்.